இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு எப்போது நல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய தூதர்களை வைத்து நீர் எங்களை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய ஆத்மாவை நீர் காக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தையில் கர்த்தாவே, நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீரோ அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. உம்முடைய பிரசன்னங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என்னோட கூட ஒரு அருமையான ஒரு சத்தியத்துக்குள்ளே வாங்க. சங்கீதம் 34. சங்கீதம் 34 அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே நிறைய பேர் இதை மனப்பாடமாக அதை படித்திருப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். பைபிளை எனக்கு எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். நம்ம அதிலிருந்து நிறைய வசனங்களை நம்ம படித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது ராஜா பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்னா, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சங்கீதம், ஒரு ஹாப்பியான மூமெண்ட், ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், ஒரு எல்லாமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக போய்கொண்டிருக்கிற ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் இந்த இதில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சங்கீதத்தில் முக்கியமான சில வசனங்கள் படித்தோன்னா, 1ஆம் வசனம் தாவீது சொல்கிற, எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன், அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கணும், எப்பவும் கடவுளை துதித்து கொண்டே இருப்பேன். எல்லா சிச்சுவேஷன்லையும், நன்மை தீமை, இரவு பகல், வேதனைகள் கஷ்டங்கள், சந்தோஷமான சிச்சுவேஷன்கள் எது இருந்தாலும் நான் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன் என்று அர்த்தம். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரியா? 4ஆம் வசனம், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்தார். ராஜாதி ராஜா, வல்லமையுள்ள பிதா, நான் கூப்பிடுறேன், நான் தேடும் போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஹோப்பை கொடுக்கிறது. என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விட்டார். என்ன பயம் இருந்தாலும், உலகத்து குறித்த பயம், எதிர்காலத்து குறித்த பயம், மரண பயம், இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று எழுதியிருக்கிறது. 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அடிச்சுட்டார். நான் கூப்பிட்டேன், எனக்கு அவர் பதில் கொடுத்தார். என்னுடைய எல்லா விதமான இக்கட்டுக்கும் எனக்கு விலக்கி காத்து கொண்டார். என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கி போட்டார்னு படித்தோம். அடுத்தது எல்லா இக்கட்டும், எல்லா சோதனைகளும், எல்லா கஷ்டங்கள்லேருந்து என்னை விடுதலை ஆயிட்டார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சங்கீதம் இல்லையா? அடுத்து 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமறைங்க அவர்களை விடுவிக்கிறார். பாதுகாப்பை குறித்து எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் சங்கீதம் 91 அப்படியே அழகாக ஒரு பாதுகாப்புக்காக நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு சங்கீதம். இதுலேயும் எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமறைங்க அவர்களை விடுவிக்கிறார். நமக்கு சூழ கர்த்தருடைய தூதன் இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. என்ன ஒரு தைரியத்தை நமக்கு தருகிறது. அப்படியா? அடுத்தபடியாக 8ஆம் வசனத்தை பார்த்தா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர். டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு கர்த்தர் மேலிருந்து ஒரு பாக்கியத்தையும் ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்பது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு ஒரு தேவைப்படும் போது, நம்ம ஒரு கஷ்டத்தின் வழியாக போகும்போது, அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? அப்போ அவர்கிட்ட நன்மையை நம்ம ருசி பார்க்குறோம்ல, அவர் நல்லவராக நமக்கு போதுமானவராக எல்லாவற்றையும் செய்கிறார் அல்லவா? அப்போ தான் நம்ம ருசித்து பார்த்து அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொண்டோன்னு அதிக சந்தோஷமாக இருப்பான். கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான். அப்போ அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தான் அவர் நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளும். தாவீது கர்த்தரை ருசித்து பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு வசனம், 10ஆம் வசனம், ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. சிங்கம் காட்டுக்கே ராஜா. சிங்கம் ஒரு சாப்பாடை எடுத்து அதை அடித்து ஒரு இன்னொரு அனிமலை அடித்து அதை கொண்டு தன்னுடைய குட்டிக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அப்படிப்பட்ட சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். ஆனால் நான் கர்த்தரை தேடினா எனக்கு ஒரு கவலையும் இருக்காது. இப்படி இந்த சங்கீதம் அப்படியே ஒரு நம்மளை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு கிருபை, ஒரு ப்ரொவிஷன்ஸ் தர்றதா இருக்கட்டும். எல்லா நேரத்திலும் நான் துதிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியா எழுதி வைத்திருக்கிறார். சரியா? கடைசியாக எழுதியிருக்கிறார் 22ஆம் வசனத்தில், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மா மீட்டுக் கொள்கிறார். உலக பிரகாரமான பாதுகாப்பு, ஐஸ்வர்யம், சுகம், பலன், தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பாதுகாப்பு. இது மாத்திரம் அல்லாமல் என்னுடைய ஆத்மாவையும் கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும். அவரை நம்புனா குற்றம் சும்மா வராது.
அப்படி ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு சந்தோஷமாக ருசி பார்த்து வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அந்த சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அந்த சங்கீதம் இதனால தான் இந்த சங்கீதம் ஃபேமஸ் சங்கீதம் நம்ம நிறைய அதை வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சங்கீதம் எழுதுறதுக்கு முந்தி மேலே ஒரு 2 லைன் எழுதியிருக்கோம். அதை நிறைய நேரம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இந்த வசனம் என் கண்களில் பட்டும்போது, இந்த வார்த்தைகள் கண்ணில் பட்டும்போது அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னதுன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்து விடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் தாவீது சவுல் ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணினால் சவுலுடைய ராஜாவுக்கு மருமகனாக இப்பொழுது இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருக்கிறார். அவன் போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசனை கொன்றதுனால அந்த ஜனங்கள் மத்தியில் புகழ் பெற ஆரம்பித்தான். சவுல் ராஜாவுடைய எல்லா வித போரையும் இந்த தாவீது தான் நடத்தி கொண்டு இருக்கிறான். போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தனோடு இருந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் அவனுடைய வெற்றியும் கொடுக்கிறார். ஜனங்கள் மத்தியில் மிகவும் பெயர் பெற்றவனாயிருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இவன் மேலே இருந்ததுனால, கர்த்தர் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்ததுனால இவன் வாழ்க்கை முறை வளர்ந்து கொண்டே இருந்தது. இவனுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட தாவீதுக்கு மேலே சவுல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய தேடும்போது நாட்டை விட்டே ஓடி போன தாவீது அந்த சிச்சுவேஷனில் எழுதுனது தான் இந்த சங்கீதம். நம்ம நினச்சிக்கிட்டோம் எல்லாம் நல்லா எழுதிக்கும்போது ஹாப்பியாக எழுதின சங்கீதம்னு. அப்படி இல்லை, அவன் தன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது எழுதின சங்கீதம் தான் இது. 1 சாமுவேல் 21 அதிகாரத்துக்கு நம்ம போவோம். அந்த சிச்சுவேஷனில் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 1 சாமுவேல் 21. தாவீதுக்கு என்ன நடக்குது? அவன் சவுலை விட்டு பயந்து ஓடுகிறான். வயிறு பசியா தனியாக ஆளாக போகிறான். அவனிடத்துல எந்த பாதுகாப்புக்கான எந்த வீரர்களும் இல்லை. அவனிடத்தில் எந்த ஆயுதங்களும் இல்லை. எங்கே போவோம் என்று தெரியவில்லை. யாருமே அவனிடத்தை கொடுக்கவில்லை. தனி மனிதனாக ஓடி போகிறான். ஒரு ஆசாரியனாகிய அகிமெலேக் என்பவனிடத்தில் போகிறான். 21ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 21:1. அங்கே போய் ஒண்டியா நீ எதுக்கு ஒண்டியா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அசரன் கேட்குறான். அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கமான்னு சொல்லி அங்கே வைத்திருந்த கொஞ்சம் அப்பங்களை வாங்கி சாப்பிட்டு கொள்கிறான். இவன் கையில் பாதுகாப்புக்கான இவன் போர் வீரனாக இருந்தபடினால் இவன் எப்பவும் ஆயுதம் வைத்திருக்கிற பழக்கம் உண்டு. இவனிடத்தில் ஆயுதம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஆசாரியண்டத்துலேருந்து கோலியாத்தை தாவீது கொல்லும்போது கோலியாத்திட்டிருந்து ஒரு ஆயுதம் இருந்து இல்லையா, அந்த பட்டயத்தை அங்கே இருக்கிறத அதை வாங்கி கொண்டு ஓடி போகிறான். இவன் கூட யாருமே இல்லை. எங்கே போகும் என்று தெரியவில்லை. தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓடி பக்கத்து நாடாகிய காத்து 10ஆம் வசனத்தை பார்ப்போம். தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்தில் போனான். அங்கே போனால் ஒருவேளை நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ என்று நம்பி அங்கே ஓடி போகிறான். ஆகீசின் ஊழியக்காரர் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது தாவீது இல்லையா, இது யூதாவுடைய ராஜா இல்லையா, இவனை குறித்து அல்லவா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அந்த ஜனங்கள் பாடினார்கள் அல்லவா, இவன் என்ன இங்கே வந்திருக்கிறான் என்று அந்த மனிதர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டு அவனை பற்றி பேச ஆரம்பித்ததோடனே தாவீது, ஐயோ நமக்குடைய ஆபத்து வந்துவிட்டது, இங்கேயும் நமக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து அந்த ராஜாவிடத்து தப்புவதற்காக ஒரு காரியம் செய்கிறான். மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது, கர்த்தருடைய பாடல்களை உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்த தாவீது, எல்லா மேன்மையோட மகிமையோடு இருந்த தாவீது இப்பொழுது ஆகீசின் ராஜாவை காத்துண்ட அரண்மனையில் காத்துக்கு முன்னால் எப்படி நின்று கொண்டிருக்கிறான் என்று படிப்போம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12-13. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகி ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல ஒரு பைத்தியக்காரன் போல காண்பித்து வாசற் கதவுகளில் கையால் கீறிக்கொண்டு தன் வாயிலிருந்து நுரை தன் தாடில் உழப்படினான். ஒரு பைத்தியக்காரன் போல் நிற்கான். பைத்தியக்காரன் போல் ஆக்ட் பண்ணிட்டு நிற்கான். பைத்தியக்காரனை விட்டுருவான்னு நினச்சிட்டு போய் சொல்கிறான். ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பைத்தியக்காரனை போல பக்கத்து ராஜாவுடைய அரண்மனையில் நிற்கிறான். அந்த ஆகஸ்ட் சொல்கிறான், இந்த பைத்தியக்காரனுங்க எது கொண்டு வந்தீங்க, எங்கள் பைத்தியக்காரன் இல்லைன்னு சொல்லி அவன் என்னிடத்துல கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவனை அடித்து துரத்துக்கிறான். தப்பி ஓடுன அந்த தாவீது ஒரு குகையில் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். 1 சாமுவேல் 22:1ஆம் அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
இப்போ சங்கீதம் 34:1 பார்ப்போம். தாவீது அகிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த குகையில் உட்கார்ந்துருந்துக்கிட்டு பாடுறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இவர் ரொம்ப ஏதோ பெரிய வெற்றியில் போய் அவர் வெற்றி சூடி வந்தது மாதிரி எழுதுகிறாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் இருக்கிற நிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. உயிருக்கு தப்பு ஓடி சொந்த தேசத்துல இருக்க முடியல, பக்கத்து தேசத்துக்கு முடியல, சொந்தக்காரங்க யாரும் இல்லை, மனைவி இல்லை, குடும்பத்தினர் யாரும் இல்லை, பெற்றோர் யாரும் இல்லை, அவனுக்கு அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. கெபியில் போய் ஒரு மிருகங்கள்லாம் தங்கியிருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற தாவீது எழுதினது தான் சங்கீதம் 34. இந்த சுச்சுவேஷனில் நானாக இருந்தால் ஒருவேளை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, கடவுளே நான் நோக்கமாக உத்தமனாக இருந்தேனே, நீர் என்னை குறித்து நீங்கள் இப்படியெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னீங்களே, என்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணி வச்சு, இப்போ பாரு என்னாலும் இப்படி ஆயிட்டு, ஏன் எனக்கு பிடிச்சவனு ஓடு ஒப்பாரி வச்சு அழுது கர்த்தரிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்திருப்பேன். ஆனால் இந்த தாவீது சந்தோஷ பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். இதனால தான் தாவீதை கர்த்தர் அவன் என்ற இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லுகிறார். நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வர ஆவிக்குரிய காரியங்களில் முதிர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்காக செய்வார் என்பதை எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று நாமளும் சொல்லுகிற நிலைமைக்கு வரணும். ஏதோ வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நம்ம வாழ்க்கை முறை அப்படியாக மாறணும். அப்போ தான் அந்த தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 34:1 சாமுவேல் 21-22 இதை படித்து பாருங்கள். மிகவும் ஆச்சரியமான நடவடிக்கைகள். தாவீது இந்த கெபியில் இருந்துக்கிட்டு தான் சொல்கிறான், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும், நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா கெபிகளில் சிங்கம் தான் இருக்கும், அந்த சிங்க குட்டிகளோட தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும். ஏன்னா எனக்கு எப்படி தான் கர்த்தர் அவனுக்கு அவங்க போஷிச்சார் நமக்கு தெரில, எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்கிறான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை தான் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறான், கர்த்தரை தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்தவன், என்னை சூழ தேவாதி தேவன் அப்படி தூதர்களை அனுப்பியிருக்கிறார், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இப்போ எந்த விதமான பயமும் அதுக்கு என்னன்னா, 4ஆம் வசனத்தில் நான் கர்த்தரை தேடுனேன், என்னுடைய பயம், எனக்கும் பயம் இருந்துச்சு, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, எனக்கும் பயம் இருந்து என் எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விட்டார். 1ஆம் வசனத்துக்கு போவோம். இப்போ எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இந்த துதிக்க மெயின் இன்க்ரீடியன்ட், மெயின் சக்ஸஸ் பாயிண்ட் ஃபார் சக்ஸஸ் இஸ் எல்லா காலத்திலும் துதிக்க துதிக்க துதிக்க. கர்த்தரை பிரசன்னம் நமக்குள்ள வரும், நம்மளோட புது பலனாக இருக்கிறது, நமக்கு கர்த்தரை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற, சமாதானத்தை கொடுக்கறது, எல்லா விதமான இக்கட்டிலிருந்து நம்மளை விலக்கி வைக்கிறது. நம்மளும் திரும்பவும் திரும்பவும் வேதத்தில் அநேக வார்த்தைகள், பவுலும் சீலாவும் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. துதிச்சு பாடினாங்களாம். 16வது அப்போஸ்தலர் 16 அடித்து துவைச்சி அவங்கள தொழுமரத்தில் கட்டி உள்ள இன்னர் செல்ல கொண்டு போட்டாங்க. ராத்திரி சத்தம் போட்டு துதிச்சு பாடினாங்களாம். அப்போது நல்லா இருக்கும்போது நன்மைகள் மத்தியில் தான் நம்ம எப்போவுமே பாடணும்னு இல்லை, எல்லா காலத்தும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16 எடுத்து பாடுங்க, அவங்க துதித்து பாடினார்களாம். சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது. கர்த்தர் எர்த்துக்கோய்க்கே அனுப்பினார். சிறைச்சாலை உள்ள கதவுகள் அனுப்பி இவனுடைய கட்டுகள்லாம் உடைஞ்சிச்சு, எல்லாருடைய கட்டுகளும் உடைஞ்சிச்சு. அந்த இதில் இருக்கிற ஜெயிலர் ஏற்றுக்கொண்டான் கர்த்தரை. அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலை வருதா, இன்னும் அதிகமாக துதிப்போம். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னதுன்னு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒருவேளை நம்ம இருந்தால் கூட, பயப்படக்கூடிய காரியம் நமக்கு நேர்ந்தால் கூட, இன்னும் கர்த்தரை துதிப்போம். துதிக்க துதிக்க துதிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வல்லமை. அதுதான் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பட்டை மாதிரி நமக்கு உதவி பண்ணும். இந்த தாவீதிடத்திலிருந்து அதை தான் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இன்னொரு முறை இந்த சிச்சுவேஷன் நம்ம சொல்லும்போது, நான் என்ன விதமான பாடுகள் மத்தியில் போனாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இரவும் பகலும் அவரை தியானிக்கிற தியானம் நம்முடைய வாயில் இருக்கட்டும். சங்கீதம் 1 தாவீது சொல்லியிருக்கிறார், இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவன். இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாக இருக்கணும், அவருடைய துதி எப்போதும் வாயில் இருக்கணும். இதான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். மற்றது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாருங்க. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் என்னதை குறித்து மனதில் ஒரு வேளை சஞ்சலம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போடணுமா, துதிங்க. சங்கீதம் 34 குறித்து பாடுங்க.
அந்த வசனங்களை படிங்க. வசனங்களை படிக்க 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 ஒரு நமக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு உற்சாகம், சரீரத்தில் ஒரு பலன், நமக்கு ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு, கர்த்தர் தருகிற பாதுகாப்பை நம்ம உணர்வோம். கர்த்தர் உண்மையிலே நம்மளை பாதுகாப்பாக இருந்து சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு சொல்லுவோமா, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜான்சிக்கு நீங்கள் உங்கள் பேரை சொல்லிக்கோங்க, ஒரு நன்மையும் குறைப்படாது அப்படி சொல்லுவோம். அப்படி வெற்றி பெற்ற வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் நீங்கள் தந்த சத்தியத்திற்கு நன்றி ஐயா. நாங்களும் உண்மை எல்லா காலத்திலும் துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய பலனையும் உம்முடைய ஆவிக்குரிய பலனையும் சரீர பலனையும் மற்ற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஒரு சக்ஸஸையும் நல்ல சுகத்தையும் பலனையும் நீங்கள் தர வேண்டுமாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லா நேரத்திலுமே துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை உம்முடைய துதி எப்போது எங்கள் வாயில் இருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. அவர்களுடைய வாழ்க்கையில், இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உண்மையோடு இருந்தீங்களோ அதே போல் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் கிருபை செய்வீராக. இயேசுவின் மலஞ்சவங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.